மிதுன ராசி நேயர்களே வணக்கம். அறிவாற்றல், வேகமான செயல்பாடு மற்றும் இரட்டை ஆளுமைக்கு சொந்தக்காரர்களான உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு பல ஆச்சரியமான திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது. இதுவரை சவாலாக இருந்த பல விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்பிரசாதமாக மாறப்போகின்றன. குறிப்பாக உங்கள் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பான கிரகங்களின் சஞ்சாரம் அமையவிருப்பதுதான் இதற்கு காரணம். 2026இன் மிகப்பெரிய த்ருஸ்ட் என்னவென்றால், குரு பகவான் ஆண்டின் பெரும்பாலான காலம் உங்கள் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய சுப பார்வைகள், அதாவது 5, 7, 9 உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பாகங்களை பலப்படுத்தப் போகின்றன. மேலும் சனி மற்றும் ராகு கேதுவின் சாதகமான நிலைகளும் உங்களை ஒரு ராஜயோக நிலைக்கு இட்டுச் செல்லும். 2026இல் உங்கள் வாழ்க்கை எப்படி புரட்டி போடப் போகிறது? நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஆழமான 20 கேள்விகளும் ஜோதிட பதில்களும் இங்கே உங்களுக்காக. கேள்வி 1. இந்த வருடம் என் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்? குரு 12இல் மற்றும் சனி 9இல். ஆண்டின் தொடக்கத்தில் பாக்கிய சனியின் பலத்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும். விரய குருவால் அலைச்சல் செலவுகள் இருந்தாலும் முடிவில் அனைத்தும் பாக்கிய பலன்களை தரும். கேள்வி 2. என் நிதி நிலைமை எப்படி இருக்கும்? சேமிக்க முடியுமா? குரு 12இல். எதிர்பாராத செலவுகள், அதாவது விரயம் அதிகரிக்கும். ஆனால் இவை பெரும்பாலும் சுப செலவுகளான திருமணம், முதலீடு போன்றவைகளாக இருக்கும். ராகுவின் தாக்கம் காரணமாக பல வழிகளில் பணம் வந்து சேரும். கேள்வி 3. புதிய முதலீடுகள் செய்ய இது சரியான நேரமா? சனி 9இல் மற்றும் ராகு 9இல். ஆம், பாக்கியஸ்தானத்தில் 9இல் ராகுவும் சனியும் வலுவாக இருப்பதால் வீடு, நிலம், வாகனம் போன்ற முதலீடுகளை தாராளமாக செய்யலாம். லாபம் கிடைக்கும். கேள்வி 4. கடன் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்குமா? குருவின் பார்வை. குருவின் பார்வை கடன் ஸ்தானத்தை பலப்படுத்தாததால் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும். இருப்பினும் கடின உழைப்பு மற்றும் லாபம் மூலம் பழைய கடனை அடைக்க முடியும். கேள்வி 5. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? சனி 9இல். பாக்கிய சனியின் பலத்தால் உழைப்புக்குரிய மதிப்பு கூடும். மார்ச் 2026க்கு பிறகு சனி 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாவது மிகச்சிறந்த தொழில் வளர்ச்சியை தரும். பதவி உயர்வு நிச்சயம். கேள்வி 6. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? ராகு 9இல் மற்றும் சனி 9இல். வியாபாரத்தில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும். புதிய கூட்டாளிகள் சேர்வார்கள், முதலீடுகள் பெருகும், தொழிலில் இருந்த மனபயம் நீங்கி நிலைப்புத்தன்மை உருவாகும். கேள்வி 7. புதிய வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டா? சனி 10க்கு மாறப்போகிறார். மார்ச்சுக்கு பிறகு 10ஆம் இடத்தில் வரும் சனி கர்மகாரகனாக செயற்பட்டு புதிய வேலை வாய்ப்புகளை அள்ளிக் கொடுப்பார். வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். கேள்வி 8. சக ஊழியர்கள் அல்லது உயர் அதிகாரிகளின் ஆதரவு எப்படி இருக்கும்? அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். ஆனாலும் வீண் சச்சரவுகளில் சிக்குவதை தவிர்க்க சக ஊழியர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதை தவறுங்கள். கேள்வி 9. திருமண தடை நீங்கி மன வாழ்க்கை கைகூடுமா? குருவின் பார்வை 7ஆம் வீடு. குருவின் சுப பார்வை உங்கள் திருமண ஸ்தானத்தின் மீது விழுவதால் தடைப்பட்ட திருமண முயற்சிகள் கைகூடி சுப நிகழ்வுகள் நடக்கும். கேள்வி 10. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? குருவின் பார்வை 7ஆம் வீடு. உறவு மேம்படும். சச்சரவுகள் நீங்கி அந்யோன்யம் கூடும். குழந்தை பேற்றுக்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். கேள்வி 11. குழந்தைகளால் பெருமையடைய முடியுமா? குருவின் பார்வை 5ஆம் வீடு. குருவின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டின் மீது விழுவதால் குழந்தைகளால் உயர்வும் பெருமையும் அடைவீர்கள். அவர்களின் கல்வி, வேதை முயற்சிகள் வெற்றி பெறும். கேள்வி 12. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? சனி 9இல். இதுவரை இருந்த உடல்நலக்குறைவு, கடன் தொல்லை விலகும். எனினும் உங்களின் அதிக வேலைப்பளுவால் சோர்வு உண்டாகலாம். கேள்வி 13. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுமா? குருவின் பார்வை 5ஆம் வீடு. கல்வி ஸ்தானம் பலம் பெறுவதால் குழப்பங்கள் நீங்கி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர்கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். கேள்வி 14. வெளிநாடு செல்வது அல்லது நீண்ட தூர பயணங்கள் உண்டாகுமா? ராகு 9இல் மற்றும் குரு 12இல். ராகு மற்றும் விரய குருவின் சஞ்சாரம் காரணமாக புனித யாத்திரைகள், வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பணி வாய்ப்புக்காக அயலோரில் பணிபுரியும் சூழல் உருவாகும். கேள்வி 15. ஆன்மீக ஈடுபாடு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? கேது 3இல்.
ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சிலருக்கு நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறும் பாக்கியம் அல்லது ஆன்மீக அனுபவங்கள் உண்டாகும். கேள்வி 16. எதிரிகள் தொந்தரவு மற்றும் வழக்குகள் எப்படி இருக்கும்? கேது 3. கேதுவின் துணிவு தரும் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் மற்றும் முட்டுக்கட்டைகள் அகலும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். கேள்வி 17. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுமா? புதனின் சஞ்சாரம். மிதுன ராசி அதிபதியான புதனின் ஆதிக்கம் அதிகம் உள்ளதால் அவசரம் மற்றும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து நிதானமாக செயல்பட வேண்டும். கேள்வி 18. எந்தெந்த மாதங்கள் அதிக சவால்களை கொடுக்கலாம்? குரு அஸ்தமனம், அதாவது ஜூன் 2025 மற்றும் வக்ர காலங்களில், அதாவது நவம்பர் 2025 முதல் மார்ச் 2026 வரை சில காரியங்களில் தாமதமும் அலைச்சலும் இருக்கலாம். கேள்வி 19. இந்த ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய என்ன செய்ய வேண்டும்? சனியின் வழிபாடு. சனி பகவானின் ஆசியை பெற சனிக்கிழமைகளில் பெருமாள் சனீஸ்வரரை வழிபடுவது சங்கடங்களை தீர்க்கும். கேள்வி 20. 2026 மிதுன ராசிக்கு கிடைக்கப் போகும் மிக முக்கியமான பலன் என்ன? இழந்த செல்வாக்கு, சொத்து மற்றும் நிம்மதியை மீண்டும் பெறுவதுதான் இந்த ஆண்டின் மிக முக்கியமான பலன். மிதுன ராசி நேயர்களே, 2026 ஆண்டு குருவின் பார்வை மற்றும் சனியின் ஆதரவானதால் உங்களுக்கு இழந்ததை மீட்டுத் தரும் ராஜயோக ஆண்டாக அமையப்போகிறது. ஆம், ஒரு புறம் விரய குருவால் செலவுகளும் அலைச்சலும் இருந்தாலும், மறுபுறம் பாக்கிய சனி மற்றும் ராகுவின் சஞ்சாரம் உங்களுக்கு பணம், பதவி, திருமணம் என எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை தரப்போகிறது. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் 2026 முடிவில் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஓஹோ என்று இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆழமாக பரிசீலித்து இந்த நற்பலன்களை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் மிதுன ராசி நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.